அடுத்து முகமது நியாஸ் இலங்கை என்ன கேட்குறாருன்னு கேட்டால், லா சஹ்ம ஃபில் இஸ்லாமி லிமல்லா சலாத்தலஹு, தொழாதவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று பஸார் என்ற நூலில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் சரிதானா? இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு ஐவேளை தொழாதவனுக்கு சொத்துரிமை கிடையாது என்றும், ஐவேளை தொழாதவனை முஸ்லீம்கள் அடக்கம் பண்ணக்கூடிய மையவாடியில் அடக்கம் பண்ணுவது கூடாது என்றும் சில இமாம்கள் சொன்ன தீர்ப்புகளும் சரிதானா? இத்தகையவர்களுக்கு ஜனாசா தொழுகை கூடாது, அவர்களை திருமணம் செய்யக்கூடாது, அவர்கள் அறுத்ததை சாப்பிடக்கூடாது, இறை நிராகரிப்பாளர்களுக்கு என்ன சட்டமோ அது இவர்களுக்கும் பொருந்தும் என்று சவுதியின் அறிஞர் அப்துல்லா பின் பாஸ் என்னும் அறிஞர் தீர்ப்பளித்துள்ளார். இதெல்லாம் சரியா என்று கேட்குறாங்க. இதில் என்னன்னு கேட்டால், ஒரு ஹதீஸை வச்சு கேட்குறாங்க, யார் தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்கிற ஒரு ஹதீஸை வச்சு இது சரியான்னு கேட்குறாங்க. இந்த ஹதீஸ் சரியில்லை. ஃபஸ்ட்டு இந்த ஹதீஸ் யார் தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லைன்ற பஸாரில் வருது இல்லையா, அந்த ஹதீஸில் அப்துல்லா இப்னு சயீத் என்கிற ஒரு அறிவிப்பாளர் அவங்க வாப்பா வழியாக அறிவிக்கிறார். அவங்க வாப்பா அபு ஹுரைரா வழியாக அறிவிக்கிறார். இந்த அப்துல்லா இப்னு சயீத் என்பவர் கத அஜ்மவு அலா லூஃபி, இவரை பலவீனமானவர் என்று ஏகமனதான முடிவெடுத்திருக்கிறார்கள். சில ஆட்கள் விஷயத்தில் ரெண்டு கருத்தாக சொல்லுவாங்க, நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவோம். இவருக்கு எப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு அறிஞருமே இவரை பார்த்து பலவீனன்றாங்க. அவ்வளோக்கு ஃபேமஸான ஆள் பலவீனத்தில். கத அஜ்மவு அலா லூஃபிஹி, இவர் பலவீனமான ஆள் என்று எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க. ஆமத்துமா எருவிஹி ஹைர் மஹ்பூலின், இவர் அறிவிக்கிற அநேகமான விஷயங்கள் அது பாதுகாக்கப்பட்ட ஹதீஸ் கிடையாது, இப்படியான விமர்சனத்துக்கு உள்ள ஒரு ஆளாக இருக்கிறாருனால இந்த ஹதீஸை வைத்து இப்படியான சட்டங்கள் சொல்வார்களே, ஆனால் இந்த ஹதீஸை சரியில்லை. அதனால் அந்த வாதம் அடிபட்டு போயிடும். ஆனாலும் வேறு ஆதாரங்கள் இருக்கிறது, அந்த ஆதாரங்களை வைத்து இப்படி வாதம் பண்ணுறாங்க. இதை வச்சு அவங்க வாதம் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. வேறு சில ஆதாரங்களை வைத்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எந்த மாதிரி சொல்கிறாங்க? முதல்ல அந்த ஆதாரங்களை பாருங்கள். இது பலவீனமான ஹதீஸாக இருந்தாலும் முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்குது, இன்ன பைனர் ரஜுலி ஓ பைன ஷிர்கு ஒல் குஃப்ரி தர்குசலா, ஒரு மனிதனுக்கும் ஷிர்க்குக்கும் குஃபருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னவென்று கேட்டால் தொழுகையை விடுவது தான். ஒரு மனுஷன் முஸ்லீமாக இருந்தால் தொழுவான், தொழுவாட்டி முஸ்லீம் இல்லை. இதுதான் வித்தியாசம். அவன் முஷ்ரிக்காக இருப்பான், இல்லை காஃபிராக இருப்பான். ஷிர்கு குஃபுரில் இருப்பானே தவிர முஸ்லீமாக இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீமில். இது அறிவிப்பாளர் சரியாக இருக்குது. அவர் சுட்டி காட்டின ஹதீஸ் அறிவிப்பாளர் சரியில்லை. ஆனால் அந்த கருத்தில் ஹதீஸ் இருக்கான்னா இருக்குது. எப்படி இருக்குது? ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாத வித்தியாசமே என்னது? தொழுகை தான். இந்த ஹதீஸ் படி பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதெல்லாம் அதில் வரும். என்ன வரும்? முஸ்லீம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஜனாசா தொழுகக்கூடாது, பொண்ணு கொடுக்கக்கூடாது, பொண்ணு எடுக்கக்கூடாது, நம்ம கபருஸ்தான அடக்கம் செய்யக்கூடாது, என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே அந்த இதில் என்ன செய்யும் வரும். அந்த வாத பிரகாரம் வரும். அடுத்ததை சாப்பிடக்கூடாது, ஏன்னா முஸ்லீம் இல்லை ஆயிடுச்சுல. இது தொழுகை இல்லாதவனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறது அது இதுக்கலாம். அதே மாதிரி முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் என்ன வருதுன்னு கேட்டால், அல் அஹதுல்லதி பைனனா பைனஹும் அஸ்ஸலா, நமக்கும் அவர்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டால் தொழுகை தான். ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர, யார் விட்டானோ காஃபிர் ஆயிடுவான், யார் தொழுகை விட்டானோ அவன் காஃபிர் ஆகிவிட்டான். இப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது தெளிவாக தானே இருக்குது. தொழுகை விடுதல் தான் மூமினுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம், நமக்கு அவங்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம், விட்டா காஃபிர். இந்த மாதிரியான வாசகங்களை வைத்து என்ன கருத்துக்கு வரலாம்? அவங்க சொன்ன மாதிரி கருத்துக்கு வரலாம். இந்த அப்துல்லா பின் பாஸ் சொன்னாருங்கிறாங்கல்ல, அந்த கருத்துக்கு வரலாம். ஆனால் இதுக்கு மாற்றமான ஒரு ஆதாரங்கள் எதுவும் இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம். இதுக்கு மாற்றமான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. இதில் காஃபிர்னு சொல்லியாச்சுல, காஃபிர்னா என்ன அர்த்தம்? நிரந்தர நரகத்துக்கு போயிடுவான்னு அர்த்தம். முஷ்ரிக்னா என்ன அர்த்தம்? நிரந்தர நரகத்துக்கு போயிடுவான்னு அர்த்தம். ஆனால் இந்த ஹதீஸ் அப்படி வச்சுக்கிறங்க. இதுக்கு மாற்றமாக உள்ள ஹதீஸ் இருக்குல்ல, அதுகளையும் வைத்துட்டு அப்போ ரெண்டுக்கும் இணக்கமான ஒரு கருத்துக்கு வரணும். இதையும் தள்ளிடக்கூடாது, இதுவும் சரியான ஹதீஸ். அதே நேரத்தில் இந்த ஹதீஸின் கருத்தை மறுக்கக்கூடிய, வெளிப்படையாக பார்த்தால் இந்த ஹதீஸின் கருத்தை மறுக்கக்கூடிய ஹதீஸ்களும் இருக்கின்றன. உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இது புகாரில் 5827வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், மாமின் அப்தின் கால லா இலாஹ இல்லல்லாஹ்,
எந்த ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மா மாத்தாலா தாளிக்க அந்த நிலையில் அவன் மரணித்து விட்டானேயானால் இல்லா தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கத்திற்கு செல்லாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ அபூதர் அந்த சஹாபி தான் கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, குல்து ஒ இன்சனா ஒ இன் சரக்க, அப்போ அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா? அதாவது லாயிலா இல்லா சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கிறீங்க, லாயிலா இல்லா சொல்லிட்டான் ஆனால் திருடுறான், லாயிலா இல்லா சொல்லிட்டான் விசாரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேங்கிறாரு. அபூதர் சொல்கிறாரு, குல்து ஒ இன்சனா ஒ இன் சரக், அவன் விபச்சாரம் செய்தான் திருடினாலுமா அப்படின்னோடனே கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒ இன்சனா ஒ இன்சர், ஆமாம் திருடினாலும் தான் விசாரம் செஞ்சாருந்தாண்டு. இது அவருக்கு ஏற்றுக்கிற முடியல. திருப்பி கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் நம்ம சொன்ன விலங்கல போல இருக்குது, நம்ம கேள்வி காதல் உள்ளவங்க வேற என்னமோ சொல்கிறா தெரியுது அப்படி நினைத்து கொண்டு கொடுத்து நான் திருப்பி கேட்டேன், ஒயின்சனா ஒயின் சரக்க, என்னங்க விபச்சாரம் செஞ்சாலும் திருடினாலுமா அதுக்குமா சொல்கிறீங்க அப்படின்னு திருப்பி கேட்குறாரு. கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒயின்சனா ஆமாப்பா நான் விளங்கி தான் சொல்கிறேன், ஒயின்சனா ஒயின் சரக்க, அவன் விபச்சாரம் செஞ்சாலும் திருடினாலும் தான் சொல்லிடுறாங்க. மறுபடியும் விட மாட்டேங்கிறாரு. இதுக்கு எப்படி இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கான், எப்படி சொர்க்கத்துக்கு போவான்னு நினச்சிக்கிட்டு மர கேட்குறாரு. கொடுத்து நான் மீண்டும் கேட்குறேன், ஒயின் சனா ஒயின் சரக், அவன் திருடி 4 விபச்சாரம் செஞ்சாலுமா அப்படின்னவுடனே அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒயின் சனா ஒயின் சரக்கு தான், ஆமாப்பா திருநாள் தான், இந்த லாயிலா இல்லா சொல்லிட்டான்னு சொன்னால் அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டு தான் செய்வான் அப்படிங்கிறாங்க. அப்போ இதை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இதை இவர் யார்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறார். இந்த ஹதீஸை அவர் அறிஞ்சிட்டு இவர் என்ன செய்கிறாரு, இதை போய் நம்ம மக்கள்கிட்ட சொன்னோம்னு சொன்னால் எல்லாமே திருட ஆரம்பிச்சுடுவாங்க, அப்புறம் ஒன்றும் ஒரு அமலே இல்லாமல் போயிருமே அப்படின்னு இவர் விளங்குனாலே சொல்லும் போதே இவருக்கு உடன்பாடு இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லும் போதே 3 தடவை திருப்பி திருப்பி கேட்குறாரு. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறார், அபூதர் யாருக்கும் அறிவிக்கலை, அவருக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. அப்புறம் யோசிச்சு பார்த்துருக்காரு, நம்ம மார்க்கத்தை மறைச்ச குற்றமாயிருமே, இப்படி மூத்தா போயிட்டோம்னா இந்த செய்தி உலகத்துக்கு தெரியாமல் போயிருமே, பாவி ஆயிரும் நினைச்சிட்டு கடைசி காலத்தில் அந்த நான் மார்க்கத்தை மறைத்த குற்றம் வரக்கூடாது என்பதற்காக இதை மக்களுக்கு அறிவிக்கலானார். அபூதர் பின்னாடி இதை சொல்லிட்டார். அப்போ இதில் என்ன வருது, இந்த மூத்து நேரத்தில் சொல்கிறார், மூத்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பயந்துட்டு சொல்லாமல் இருந்தேன், மார்க்கத்தை மறைச்ச குற்றம் ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லித்தான் ஆகணும், அதில் நமக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டாருங்கிற இவ்வளவு செய்தி இதில் வருது. புகாரில் 5827 ஹதீஸில் வருது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் கரெக்டாக சொல்லிட்டான்னு சொன்னான், அவன் என்ன செஞ்சாலும் சரி அவன் சொர்க்கத்துக்கு போகிறது, கொஞ்சம் தண்டனை அனுபவிச்சுட்டு போனாலும் போவான், மன்னிக்காட்டி அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொன்னால் நேரம் கூட போயிடுவான். அல்லாஹ் அந்த தவறுகளை மன்னித்து விட்டால் டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவான். மன்னிக்கலைன்னு சொன்னால் அது எவ்வளவுக்கு தண்டனை நல்லா வச்சிருக்கிறானோ, தொழுவலையா இவ்வளோ தண்டனை, நோன்பு வைக்கல இவ்வளோ தண்டனை, விபச்சாரமாக இவ்வளோ தண்டனை, திருடுனா ஏதோ கணக்கு வச்சுருப்பான். அல்ல அவன் விரும்பிய தண்டனையை கொடுத்து விட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடுவான். சொர்க்கத்துக்கு கன்ஃபார்ம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கம் செல்வான்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, அப்போனா இவங்க முஷ்ரிக் ஆகிட்டான்னா இப்படி சொர்க்கத்துக்கு போவான். இந்த முதல் உள்ள கருத்து பிரகாரம் தொல்வாடி காஃபிர்ன்ட்டீங்க, காஃபிர்னா சொர்க்கத்துக்கு போக மாட்டான், ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு வருது, என்ன செஞ்சாலும் போயிடுவான்னு வருது. இப்போ இது அங்கே முரணாக நிற்கிது, இதுக்கு அதுக்கு மேட்ச் ஆகலை. அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் லக்கியல்லாஹ லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையன், அல்லாவுக்கு ஷிர்க் வைக்காமல் ஒருத்தன் அல்லாவை சந்தித்தால் தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஷிர்க் வைக்காமல் இருக்கிறது மட்டும் தான் டாபிக் அப்படிங்கிறாங்க. அப்போ முஆத் கேட்குறாங்க, அஃபலாவு பஷிருன்னாஸ், அல்லாவுடைய தூதரை நான் மக்களுக்கு இது நல்ல செய்தி சொல்லிட்டுமா, சந்தோஷம் தானே, என்ன செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவாண்டா, பெரிய மகிழ்ச்சி தானேங்க. அவர் அப்படி கேட்குறார். கால அலாவு பஷிருன்னாஸ், அல்லாவுடைய தூதர் மக்களுக்கு நான் இதை நற்செய்தியை சொல்லிவிடட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்போ கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா இன்னி அகாஃபம் எத்த கிலோ, நீ பாட்டு பரப்பி நீ கேட்டதுக்கான சொன்ன, நீ பரப்பி விட்றாத, அவங்க சோம்பலா போயிடுவாங்க, அமலே செய்ய மாட்டாங்க அப்புறமேலு என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருகிறது. இருந்தாலும் சொல்லிவிட்டார் இவர். இதுலேயும் இவருடைய இன்னொரு அறிவிப்பில் வரேன், இதுக்கு பயந்து தான் சொன்னார்னு சொல்லி, மார்க்கத்தை மறைச்சா பெரிய குற்றம்னு குரானில் வருது, நமக்கு மறைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி நினைச்சது சொல்லிட்டாருன்னு வருது. அது பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னு கேட்டால், அல்லாவுக்கு இணை கற்பிக்காத நிலையில் ஒருத்தன் மௌத்தா போனால் அவன் சொர்க்கம் செல்வான் என்றால் காஃபிர் இல்லைன்னு அர்த்தம். ஷிர்க் வைக்காமல் இருக்கிறான், அவன் தொழாட்டாலும் சரி, நோன்பு வைக்காட்டாலும் சரி, ஜக்காத்து கொடுக்காட்டாலும் சரி, அஜிக்கு போட்டாலும் சரி, ஷிர்க் வைக்கல, அல்லது ஜினாஜிற்கு மற்ற பாவங்கள் குடிக்கிறாங்க, என்ன வேணாலும் செஞ்சாலும் சரி, ஷிர்க் வைக்காமல் இருந்தானேயானால் தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கிறாங்க. அப்போ இவர் நற்செய்தி சொல்லட்டுமான்னு கேட்கும்போது கூட என்ன சொல்ல, அது மறுக்கலை, நற்செய்தி மெசேஜை மறுக்கலை, கரெக்டு தான், நீ பாட்டு பரவாயில்ல சொல்லி விட்டுறது, ஆளாளுக்கு அவங்க இபாதத்தில் ஈடுபாடு இல்லாமல் போயிடுவாங்கன்னு சொல்லி
அதுக்காக மறுத்தாங்களே தவிர மெசேஜை மறுக்கலை. இது புகாரில் 129வது ஹதீஸாக இது இருக்குது. இதுக்கு மேசாவில் பாருங்க, தொழுகை விட்டால் காஃபிர்னு வருது. இங்கே ஷிர்க் வைக்காட்டி அவன் என்ன செஞ்சாலும் காஃபிர் இல்லைன்னு வருது. காஃபிருக்கு சொர்க்கம் கிடையாது, நான் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொன்னாலேயே, பிந்தி போயிடுவான்னு சொன்னாலே கூட அவன் காஃபிர்னு அர்த்தம். காஃபிருக்கு எப்பவுமே கிடையாது. அப்போ அந்த இதுக்கு மாற்றமாக வருது. அதுக்கப்புறம் திருமதி, இதுவும் சரியான ஹதீஸ் தான். திருமதியில் ஒரு ஹதீஸ் 2639 நம்பர்கள் வித்தியாசப்படலாம். புகாரில் மட்டும்தான் நம்பர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மக்கள்லாம் கூடியிருப்பாங்களாம். கூடியிருக்கும் பொழுது ஒரு மனுஷன் நல்லா தனியாக கூப்பிடுவானா. கூப்பிட்டு என்ன செய்வான்னா 99 ஏடுகளை பிரித்து காட்டு. 99 ஏடு எடுப்பானா. எடுத்தால் ஒவ்வொரு ஏடும் கண்ணு கட்டிய தூரத்துக்கு பெருசாக இருக்குமா. ஒரு அடி 2 அடி தூரம் கிடையாது. கண்ணு எவ்வளோக்கு போகும், அவ்வளோ பெரிய ஏடுகளை எடுத்து காட்டி இதில் எல்லாம் இது மாதிரி 99 ஒரு ஏடு கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி எத்தனை ஏடு, 99 ஏடு. இந்த 99 ஏடுகளையும் காட்டி எல்லாம் செய்வான்னு கேட்டால், துன்கிரு மின்ஹாதா செய்யன், ஏன்பா இதில் எதையா நீ மறுக்கிறியா, இந்த 99 ஏட்டில் நீ செஞ்ச அக்கிரமங்கள்லாம் எழுதியிருக்குது, இதெல்லாம் எதாவது மறுக்கிறியா. அவனுடைய செயல்களுடைய பதிவேடு தான் அது. ஒன்று ஒன்று கண் பார்வைப்படுற அளவுக்கு 99 ஏடு. அவன் என்ன அலமக கத்தபத்தியில் ஹாஃபிதும், அல்லது என்னுடைய எழுத்தர்கள் உனக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்களா, நீ ஏதாவது மறுக்கிறியா, அல்லது இந்த கிராமன் காத்திபின் இருக்காங்களா எழுதுறவங்க, அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, உனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்களான்னு அவன்கிட்ட எல்லாம் கேட்பான் அந்த மனுஷன்ட்ட. அவன் என்ன செய்வான், லா யாரபி இல்லை யாரபி, கரெக்டு தான் அது. அப்போ எல்லாம் திருப்பி கேட்டான், அப்பளக்க உதிரும், இவ்வளோ செஞ்சுருக்கிறிய, இது செஞ்சதற்கு ஏதாவது நியாயமான காரணம் ஏதாவது ஒன்று இருக்குதா, ஏதாவது இதனால தப்பு செஞ்சுட்டான் அதனால ஏதாவது இருக்கான்னு கேட்கான், உதிர் இருக்கான்னு கேட்பான். அப்போ அவன் லா யாரபி அதெல்லாம் இல்லை, நான் தப்பு தான் செஞ்சுட்டேன், சமாதானம்லாம் சொல்ல இயலாது அப்படின்னு நான் மறுத்துருவான். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, இல்லை இன்னலக்கு ஐந்தனா ஹசனத்தன், என்னிடத்தில் உன் கணக்கில் ஒரு நன்மை இருக்கிறது, நீ இல்லைங்கிற ஒரு நன்மை உன் கணக்கில் ஒன்று இருக்குது, இப்போ ஒரே ஒரு நன்மை இருக்கிறது, அதுக்கு நான் அநீதி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டு சீட்டை எடுக்க சொல்லுவானான். அவன் சீட்டு இதெல்லாம் மைல் கணக்கு உள்ள ஏடு. ஒரு பேப்பர் எடுத்து காட்டி, இங்கே பாரு இந்த இது ஒன்று இருக்குது, ஒரு கணக்கு உன் கணக்கில் வரவாக இருக்குது, அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்னு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இதை நீ கரெக்டாக இருந்திருக்கிற, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கொள்கையிலையும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கும் கரெக்டாக இருந்திருக்க பாரு, அது மட்டும் ஒரு நன்மைன்னு ஒன்று இருக்குது, பாக்கி ஒன்றுமே நீ நல்லா செய்யலை, எல்லாம் ஏடு மைல் கணக்கான ஏடுகளில் பாவம், இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கேட்பானா, அல்லாவே இந்த இந்த ஒரு சீட்டு இந்த 99 ஏட்டுக்கு எப்படி நிகராகும், இதை கொண்டு நான் என்ன செய்யறது, அவங்க கேட்பானா. இது சின்ன ஒரு சீட்டு, நீ 99 ஏடுகளை விரித்து காட்டியிருக்கிற, இதுக்கு எப்படி மேட்ச் ஆகுண்டவுடனே அல்லாஹ் என்ன செய்வான், அதை அந்த 99 ஏட்டையும் ஒரு தட்டில் வச்சு இந்த ஒரு சீட்டையும் ஒரு தட்டில் வைப்பான், இது கணத்து விடும், இது நெஞ்சிறேன் அதை மிஞ்சிடும். மிஞ்சின உடனே ஏன்னு கேட்டால் அல்லாவுடைய கரெக்டாக அவன் நம்பி இருக்கிறான்ல, அதுக்கு ஈக்குவலாக எதுவும் ஆகாது என்று சொல்லி ஓடா சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்ருவான். மும்பிட்டு செஞ்சுருக்கிறான், எல்லாமே பாவம். அப்போ அது எப்படின்னா கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் ஒவ்வொரு ஏடும் இருக்குது, 99 ஏடு இருக்கிறது. அவன் கருணையாளன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இதில் அவன் கரெக்டாக லா இலாஹ இல்லல்லாஹ்வுல முஹம்மது ரசூலுல்லாஹ் கரெக்டாக இருந்தான், கொள்கையில் கரெக்டாக இருந்தான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான்னு சொல்லிட்டு இது திருமதியில் உள்ள ஹதீஸ் இருக்குது. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், இதில் தொழுகை விட்டு தானே செய்யும், இது ஒன்று தானே இருக்குது, இது ஒன்று தான் இருக்குன்னு என்ன அர்த்தம், தொழுகை இல்லைன்னு அர்த்தம், நோன்பு இல்லைன்னு அர்த்தம், ஜக்காத்து இல்லைன்னு அர்த்தம், ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லாமல் போயிடுறான சொர்க்கத்துக்கு. அப்போ காஃபிர் ஆயிடுவாங்கிற அந்த விஷயம் இந்த விஷயத்தோட முரணாக இருக்குது, இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் முஸ்னத் அஹ்மதுல இதுவும் சரியான ஹதீஸ் தான். அப்போ என்ன வருதுன்னு கேட்டால், அல் ஹசனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, நன்மையை ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் 1க்கு 10 கொடுப்பேன் அப்படின்னு நல்லா சொல்கிறேன். ஒரு செய்யத்து விவாகிதா, தீமையை செஞ்சான்னு கேட்டால் 1க்கு 1 தான் அவ் ஆகிப்பிடுவேன், இல்லாட்டி மன்னிக்கவும் செஞ்சிருவேன். தீமையை செஞ்சால் ஒரு தீமைக்கு 1, அது கூட இல்லாமல் ஆக்கிடுவேன் என்று எல்லாம் சொல்லிடுவான். உழவு லக்கீ தனி பி குராபில் இருந்து ஹத்தாயா, இந்த பூமி நிறைய பாவங்களோடு நீ என்னை சந்திக்க மாலம் துஷரிக்கு பி, எனக்கு இணை கற்பிக்காமல் பூமி நிறைய, இந்த பூமி அளவுக்கு பாவம், இந்த பூமி அளவுக்குன்னா என்ன கணக்கு, இந்த 99 ஏட்டனோட பெருசு, இந்த பூமி அளவுக்கு பெரிய பாவத்தை மூட்டை சுமந்துக்கிட்டு வர்ற, அப்படி நீ என்னிடத்துல வந்தாயானால் லகீதுக பி குராபிஹா மகபிரா, நான் பூமி நிறைய மன்னிப்போடு உன்னை சந்திப்பேன்.
நீ பூமி நிறைய பாவத்தோடு என்னை சந்தித்தால் பூமி நிறையும் அளவுக்கு மன்னிப்போடு உன்னை நான் சந்திப்பேன் என்று அல்லாஹ் சொல்லிடுறான். அப்போ இது என்ன வழங்குதுன்னு கேட்டால், இப்போ மன்னிப்பு என்பது அவனுடைய மன்னிப்பு எல்லாத்தையும் விட மிஞ்சினது. ஆனால் இவன்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சிறுக்கு வைக்காமல் வர்றான், அவ்வளோதான். சிறுக்கு வைக்காமல் சில அமல்களை செய்துன்னு அங்கே வரல. சிறுக்கு வைக்காமல் மட்டும் நீ வர்ற. பாவம் எவ்வளவு பெரிய பூமி அளவுக்கு பாவம். அப்போ அதில் தொழுகை நோம்பு எல்லாம் தான் அடங்கும். தொழுகை விட்டது நோம்பை விட்டது எல்லாம் தான் அடங்கும். எல்லாம் பாவம், செஞ்சதெல்லாம் பாவம். அப்படியான ஒரு நிலையில் நீ வந்தாயானால் நான் பூமி நிறைய மன்னிப்பு கொண்டு வருவேன். நீ பூமி நிறைய பாவத்தை கொண்டு வருவ, நான் பூமி நிறைய மன்னிப்பு கொண்டு வந்து பேலன்ஸ் ஆகிப்பேன். ஒன்றும் செய்யலைன்னா இருப்படாது. அப்படி கொண்டு வருவேன் அல்லாஹ் சொல்வதாக அந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்போ என்ன வழங்குதுன்னு கேட்டால், அந்த தொழுகை விட்டால் காஃபிருங்கிறது இருக்குல்ல, அது வந்து அதில் நேரடி அர்த்தத்தில் வரல. ஒரு எச்சரிக்கைக்கு சொல்லுவோம்ல, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு, இதுவும் ஹதீஸ் தான், அதுவும் ஹதீஸ் தான். எது எவ்வளவு தப்பு செஞ்சாலும் மன்னிச்சு கடைசியில் சொர்க்கத்துக்கு போயிடுவான் என்பதும் ஹதீஸ் தான். தொழுகை உள்பட, நோம்பு உள்பட. அப்போ எல்லாத்துக்குமே மன்னித்து அல்லாஹ் நாடினால் சரி மன்னிக்காட்டா கூட சொர்க்கத்துக்கு போயிடுவான். சொர்க்கத்துக்கு போயிடுவான் என்று சொன்னால் காஃபிர் ஆகுமா? நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போகட்டும், நரகத்தை அனுபவிச்சிருக்கணும், சொர்க்கத்துக்கு போகட்டும். காஃபிர் ஆனான்னா சொர்க்கத்துக்கு போக முடியாத, இவன் சொர்க்கத்துக்கு போயிடுறானே. அப்போ நேரடியாக அவன் சொர்க்கத்துக்கு போனாலும் அப்போ அந்த தொழுகையை விட்டதுக்கு அவன் காஃபிர் ஆகலை. தண்டனை அனுபவிச்சுட்டு போனாலும் தண்டனை அனுபவிச்சு பாவாண்டாவதை தவிர காஃபிர் ஆகலவன். அப்போ காஃபிர் ஆகிவிட்டான்ங்கிற அர்த்தத்தில் அதை செய்ய முடியாதுன்னு இதெல்லாம் காட்டுது. அப்போ எப்படி நம்ம இதை விளங்கிக் கொள்வது என்றால், இந்த காஃபிருங்கிற வார்த்தை வந்து நேரடி அர்த்தத்துலையும் வருது. அதே நேரத்தில் வந்துட்டு வேறு இலக்கியமான அர்த்தம் இருக்குல்ல, நன்றி கெட்டவன். கஃபரங்கிற வார்த்தைக்கு நன்றி கெட்டவன்கிற அர்த்தமும் இருக்கிறது. நன்றி அல்லாவுக்கு தொழாமல் நன்றி கெட்டதான் தானே. எப்படின்னு கேட்டால் இப்படி ஒன்று வருது வைங்களேன். புகாரில் வந்து ஒரு ஹதீஸ் இருக்குது, லா தருகபு ஆபாயிக்கும், உங்களுடைய தந்தைமார்களை புறக்கணிச்சிடாதீங்க. உங்கள் வாப்பா அப்துல் கார் வாப்பாவாக இருக்கும்போது அவரால் வாப்பான்னு சொல்ல மாட்டேனா அப்படிங்கக்கூடாது. அவர் என்னவா இருந்தாலும் வாப்பா அவர் தான் வாப்பா. ஒரு மனிதனுக்கு தந்தைன்னு ஒருத்தர் வந்துட்டா, அவர் காஃபிராக இருந்தாலும் சரி, வழிகட்டவராக இருந்தாலும் சரி, கொடுங்கோலனாக இருந்தாலும் சரி, அது மாறுமா? அது வந்து அல்லாஹ் ஏற்படுத்தின உறவு, அதை நீங்கள் புறக்கணிச்சிடாதீங்க. ஃபமன் ரகிபான் நபிஹி, தகப்பனை அவன் புறக்கணிக்கிறானோ பொஹுவ குஃபுருன், அது காஃபிர், அவன் காஃபிருன்னு வருது. ஒருத்தன் வந்து அப்பனே இல்லைங்கிறான் காஃபிர், அந்த அர்த்தம் அதுக்கு. இங்கேயும் குஃப்ரு தான் வருது. இந்த குஃப்ருங்கிற வார்த்தை வந்த உடனே நம்ம நினைச்சிடக்கூடாது காஃபிரு அந்த அந்த இஸ்லாமிய வட்டத்தில் சேர்க்கக்கூடாது, அந்த அர்த்தம் வைப்பதாக இருந்தால் இதுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறது? தகப்பனை ஒருத்தர் என்ன செய்யறான், நீ அப்பனே இல்லைன்ட்டான், கோவத்தில் சண்டையில் வாப்பாக்கும் அவனுக்கு சண்டை என்னஞ்சிட்டான், இனிமேல் நீ எனக்கு அப்பன் இல்லைன்ட்டான், இவன் காஃபிர்னு வருது. காஃபிர்னா என்ன அர்த்தம்? காஃபிரா இவன், அப்பன் இல்லைன்னு சொன்னால் குற்றம், அது ஒரு விஷயம். அதனால இவனுக்கு ஜனாசா தொழுவிக்க மாட்டீங்களா, இவனுக்கு வந்து அறுத்து சாப்பிட மாட்டீங்களா, இவனுக்கு தான் அந்த காஃபிருங்கிற வார்த்தை வருது. இதுக்கு என்ன வியாக்கியானம் செய்வாங்க? இது வந்து நன்றி கெட்டதானம், அவன் தானே பெற்று வளர்த்துருக்கிறான், நன்றி கெட்டு போய் மறுக்கிறேடான்னு அந்த அர்த்தம் தான் இதுக்கு தவிர இது வந்து அந்த இறை மறுப்புன்ற அர்த்தம் இருக்குதே அந்த குஃப்ரு கிடையாது. குஃப்ருக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, அப்படி அர்த்தத்தில் ஹதீஸில் வருதுன்னு சொல்லி வியாக்கியானம் கொடுக்குறாங்க. இது அங்கேயும் கொடுங்க, இந்த இடத்துல கொடுக்குற வியாக்கியானத்துக்கு மாதிரி அங்கேயும் கொடுக்குற. நம்மள இவ்வளோ ஹதீஸ் எதிராக வந்திருக்குல்ல. அப்போ காஃபிர் ஆயிரம்டா என்ன அர்த்தம்னு கேட்டால் நன்றி கெட்டவன், அது ஒரு கெட்ட செயல், அது துரோகம், அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம், அது தொழுகை விடக்கூடாது அப்படி சொல்லலாமே தவிர இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டான்ங்கிற அர்த்தத்தில் சொல்லவே கூடாது. சொன்னால் இதெல்லாம் இந்த இதெல்லாம் என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்புடைய வாசல்லாம் என்ன எப்படி நம்ம அடைக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து ரெண்டு விஷயம் மனிதர்கள் செய்கிறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இது. அந்த ரெண்டுமே வந்து குஃபுராக இருக்கிறது. ஒன்று என்னன்னு கேட்டால் பரம்பரையை வந்து குத்தி காட்டுறது. ஒரு மனுஷன் அவன் செஞ்ச செயலை பற்றி குத்தி காட்டினா அது விமர்சனம்னு எடுத்துக்கொள்ளலாம், அதுவும் தப்பு தான். அதே நேரத்தில் அவன் பரம்பரையில் எவனாவும் செஞ்சுருப்பான், அதை வந்து இவனோட சேர்க்கறது. இவனுடைய முப்பாட்டங்காலத்தில் வந்து எங்களுக்கு நீ கோழி திருநாள் தானடா, அந்த பரம்பரை தானடாங்கிறது. கோழி அவன் பாட்டம் திருநா இவன் என்ன செய்வான், ஏதோ ஒன்று செஞ்சிருப்பான்னு வைங்களேன். அல்ல உங்கள் தாத்தா வந்து யாரோ பொங்கலை எடுத்து ஓடி இருப்பார், நீங்கள் தெரியாதவங்கள அப்படிங்கிறது. இவனா செஞ்சாத ஒரு மனுஷனை குறை சொல்லும் பொழுது அவனுடைய செயலை சொல்லணுமே தவிர அவன் பாட்டன் முப்பாட்டன் ஏதாவது செஞ்சிருப்பானே அதை வைத்து இவனை குறை சொல்வது என்பது குஃபுரு. இது குஃபுரா? இது குஃபுர்னு அவங்க சொல்லுவாங்களா? குஃபுருனா இறை மறுப்பா, நிரந்தர நரகமா, இது மன்னிப்பே இல்லையா இதுக்கு? அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டு விஷயம் இருக்கிறது, அந்த ரெண்டுமே குஃபுரு. ஒன்று என்ன, பரம்பரையில் வந்து பரம்பரையை சொல்லி குத்தி காட்டுறது, பாரம்பரியத்தை சொல்லி குத்தி காட்டுறது. இன்னொன்று நியாகத் அலல் மையத்துக்கு ஒப்பாரி வைக்கிறது.
ஒரு ஆள் இறந்துட்டோன்னே நெஞ்சில் அழுகுறாங்கல்ல, ஒப்பாரி வச்சு அழுகுறாங்கல்ல, இது குஃப்ருன்னு வருது. அப்போ ஒப்பாரி வச்சாலாம் காஃபிரா? அப்போ ஒப்பாரி வச்சா அவங்களுக்கு ஜனாசா தொழிக்க மாட்டீங்களா? ஒப்பாரி வச்சா அவங்க அறுத்து சாப்பிட மாட்டீங்களா? ஒப்பாரி வச்சா முஸ்லீம் கபருஸ்தான் அவங்களை அடக்கம் குறித்து வச்சுட்டு அடக்கம் செய்ய மாட்டீங்களா? இது குஃப்ருன்னு தானே வருது. அப்போ குஃப்ருன்னு வர்ற இடத்துலலாம் அந்த அர்த்தம் செய்ய வேண்டும். பிடிவாதம் எல்லாத்துக்கும் பிடிச்சிடக்கூடாது. அந்த ஷிர்க்கு குஃப்ருக்கு ஒரு யதார்த்தமான அர்த்தம் இருக்குது, அது வந்தால் செய்யலாம். அல்லாவுடைய இடத்துல அடுத்த ஆளை வச்சானையானால் அது ஷிர்க்குன்னு சொல்லுங்க. அல்லாவே இல்லைன்னு மறுத்தானையானால் குஃப்ருன்னு சொல்லுங்க. இந்த வேற தவறுகளுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படுமையானால் நன்றி கெட்ட தனம், இது நன்றி மறந்த ஒரு செயல், இப்படின்னு ஒரு அர்த்தமாக எடுத்துக்கிறணுமே தவிர குஃப்ருன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்கு இந்த முஸ்லீமில் வர்ற இந்த ஹதீஸ்லாம் என்ன இருக்கு, ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி பெண்கள் நரகத்தில் பார்க்கும்போது ரசூலா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நரகத்தில் அதிகமாக இருப்பாங்கல்ல, அதிகம் நாங்கள் மட்டும் அதிகமாக இருக்கணும் என்று ஒரு பெண்மணி கேட்பாங்க. அப்போ ரசூலா என்ன செய்வாங்கன்னா, துக்ஸிர்னல் லான, நீங்கள் ரொம்ப சாபம் போடுறீங்க, ஓ தக்ஃபுர்னல் அஷீர, கணவனுக்கு நீங்கள் காஃபிரா இருக்கிறீங்க, நன்றி கெட்டிருக்கு காஃபிர வார்த்தை போடுறாங்க. தக்ஃபுர்னல் அஷீர, கணவனுக்கு நீங்கள் நன்றி மறக்கிறீர்கள். நன்றி மறக்கிறதுக்கு என்ன வார்த்தையை போடுறாங்கன்னா தக்குஃபுர்ன குஃபுரு, கணவனுக்கு காஃபிரா இருக்கிறீங்கிறாங்க. அப்போ இந்த காஃபிருங்கிற வார்த்தைக்கு அந்த மார்க்கத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் எல்லா இடத்துலையும் கொடுத்துடக்கூடாது. அந்த அல்லாஹ் மறுக்கிற மாதிரி வந்தால், அல்லாவது குல்லாவதுங்கிறான், அவனை காஃபிர்னு சொல்லிட்டு போங்க. அல்லாஹ் சொன்னாலும் கேட்க முடியாடாங்கிறான், அவனை காஃபிர்னு சொல்லுங்க. நான் அல்லாஹ் வணங்குவேன் அவரை வணங்குவேங்கிறான், அவனை முஸ்லிம்னு சொல்லுங்க. இப்படி இல்லாமல் சில கட்டளைகளை மீறுகிறான், சில பாவங்களை செய்கிறான், சில வணக்கத்தை விடுகிறான், இதுக்கெல்லாம் காஃபிர் சொல்லக்கூடாது, வேற அர்த்தம் அது. அதுவும் குற்றம் தான், அது குற்றம், அது அவன் செஞ்சிருக்க கூடாது. ஆனால் நிரந்தர நரகமாயிருமா அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யணும், இது தொழுகையை விட்டவன் காஃபிரான்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, விரிவாக அந்த ஆதாரங்கள்லாம் போட்டு இருக்குது. அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு நைட் இன்ஷா அல்லாஹ் அதை போட்டு விட்டுருவோம்.